தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் அடக்குமுறை தொடர்கிறது. 10 மீனவர்களை கைது செய்து அட்டூழியம். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 13 மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை வருகை. மீன்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதமானது என அறிவிக்க கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு தாக்கல் மனு மீது உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். சட்டப்பேரவையில் சட்டம் ஒழுங்கு குறித்து பிரச்சினை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். தினந்தோறும் கொலைகள் இதுபோன்ற அவல நிலையை தமிழகம் இதுவரை கண்டதில்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. ஈரோட்டில் நடந்த கொலை சம்பவத்தை குறிப்பிட்டு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா எனவும் கேள்வி. நாடு முழுவதும் ரயில்வே வாரிய தேர்வு இன்றும் ஒத்திவைப்பு. தேர்வு எழுத பிற மாநிலங்களுக்கு சென்ற தேர்வர்கள் அவதி. மெரினா ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் போலீசார் தாக்கியதில் பார்வை பறிபோன இளைஞருக்கு இழப்பீடு வழங்க கோரிய வழக்கு. 12 வாரங்களில் 5 லட்சம் ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை வழங்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. மருதமலை முருகன் கோவில் குடமுழுக்கில் தமிழில் மந்திரங்கள் ஓத அனுமதி கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல். தன்னுடைய மனு மீது அறநிலையத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என மனுதாரர் குற்றச்சாட்டு. எண்ணெய் கசிவு விவகாரத்தில் சென்னை பெட்ரோலிய கழகம் 73 கோடி ரூபாய் இழப்பீடு செலுத்த கோரிய உத்தரவுக்கு இடைக்கால தடை. தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. நிலத்தகராறு காரணமாக திமுக தொழிற்சங்க நிர்வாகி காரில் கடத்தி கொலை செய்யப்பட்டு செஞ்சியில் புதைப்பு. கொலையாளிகள் 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. நாமக்கல் அருகே போலீசார் மிரட்டியதாக கூறி இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம். சம்பந்தப்பட்ட பயிற்சி எஸ்ஐயை பணியிடை நீக்கம் செய்து எஸ்பி உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே வடபுறத்தில் கோடாங்கி வெட்டி கொலை. 2 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. வெம்பக்கோட்டை 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடுமண்ணாலான அலங்கரிக்கப்பட்ட பதக்கம் மற்றும் இரும்பு கண்டெடுப்பு. முதல் முறையாக 102 சென்டிமீட்டர் ஆழத்தில் ஈயமும் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு வலைதளத்தில் பதிவு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அரசு விரைவு பேருந்தின் முன்பக்க டயர் கிழண்டு கண்வாய்க்குள் ஓடியதால் பயணிகள் அலறல். சாலையை கிழித்து கோடு போட்டு நின்ற பேருந்தால் பரபரப்பு. கடலூரில் பள்ளி மாணவிகளை கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய வழக்கு. 8 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த கணவன் மனைவியை கைது செய்த சிபிசிஐடி போலீசார். செங்கல்பட்டு மாவட்டம் நந்திவரம் பகுதியில் விஜய் படம் வரைந்திருந்த சுவரின் மீது கருப்பு பெயிண்ட் அடித்த பெண்.
சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி பரபரப்பு. சுவாமிமலை சுவாமிநாதா சுவாமி கோவிலில் கோலாகலமாக நடைபெற்ற வள்ளி திருக்கல்யாணம். நூற்றுக்கணக்கான வள்ளியின மக்கள் சீர்வரிசை எடுத்து வந்து சாமி தரிசனம். நாட்டிலேயே அதிகபட்சமாக நேற்று ஆந்திராவில் அனந்தபூரில் 105 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவு. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 100 டிகிரி வெயில் பதிவாகியதாக வானிலை மையம் தகவல். பிரதமர் மோடியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திய தொழிலதிபர் பில் கேட்ஸ். இருவருக்கும் இடையே நடந்த சந்திப்பு சிறப்பாக இருந்ததாக பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப் கல்லறையை இடிக்க கோரிய விவகாரத்தில் வன்முறை ஏற்பட்ட நாக்பூரில் ஊரடங்கு நீட்டிப்பு. 2000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. அசாமில் 10,600 கோடியில் அமைய இருக்கும் உர தொழிற்சாலைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். யுபிஐ பரிவர்த்தனை தளர்வு உள்ளிட்ட திட்டங்களுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மன்னார் வளைகுடா பகுதியில் கடல்சார் ஆழ்துளை நடவடிக்கைகளை கைவிட வேண்டும். நாடாளுமன்றத்தில் கனிமொழி எம்பி வலியுறுத்தல். தொகுதி மறுவரையறை குறித்த கூட்டுக்குழு நடவடிக்கை கூட்டத்தில் பங்கேற்க பஞ்சாப் முதலமைச்சர் பகவத் மானுக்கு அழைப்பு. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் நேரில் சென்று அழைப்பு விடுத்தனர். பஞ்சாப் ஹரியானாவின் சம்பு எல்லையில் போராட்டத்திற்காக விவசாயிகள் அமைந்திருந்த கூடாரங்கள் அகற்றம். 200க்கும் மேற்பட்ட விவசாயிகளை வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பதற்றம். கொச்சி விமான நிலையத்தில் 4.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 15 கிலோ ஹைபிரிட் கஞ்சா பறிமுதல். ஜெய்ப்பூரை சேர்ந்த மாடல் அழகி உட்பட 2 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. மத்திய பிரதேச மாநிலம் இந்தோரில் ரங் பஞ்சமியை ஒட்டி கூடிய மக்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை தூவி கொண்டாட்டம். அமெரிக்க அதிபர் டிரம்ப், உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தை. தற்காலிக போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசனை செய்ததாக தகவல். ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் எதிரொலி. 2 நாடுகளின் சிறைபிடிக்கப்பட்ட பிணை கைதிகளும் விடுவிப்பு. ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு ராணுவ பொருட்களை அனுப்பி வைப்பதை ஈரான் நிறுத்த வேண்டும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. பென்டகனில் பணிபுரியும் 60,000 ராணுவ ஊழியர்களை பணி நீக்கம் செய்து ட்ரம்ப் நிர்வாகம். தாமாக முன்வந்து பணியிலிருந்து விலக்கினால் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படும் எனவும் அறிவிப்பு. வெற்றிமாறன் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் வாடிவாசல் திரைப்படத்தின் பாடல் பதிவு தொடங்கியது. எக்ஸ் தள பக்கத்தில் அப்டேட் கொடுத்த ஜிவி பிரகாஷ்.
கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடித்துள்ள ரெட்ரோ படத்தின் புதிய அப்டேட். கனிவா என்ற இரண்டாவது பாடலை நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ நடித்துள்ள ஸ்வீட் ஆர்ட் திரைப்படம். படத்தில் இடம்பெற்றுள்ள ஒருத்தி பாடல் வீடியோவை வெளியிட்ட படக்குழு. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.